முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பை இன்று சந்திக்கிறார் மோடி. குடியேற்ற பிரச்சினை குறித்து விவாதிக்க திட்டம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு. அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் சரிந்திருப்பதாக இந்தியா டுடே சி ஓட்டர் கணிப்பில் தகவல். நண்பர் அதானிக்காக பாதுகாப்பு விதிகளில் மோடி அரசு சமரசம். ராணுவ அதிகாரிகளின் அச்சம் நிராகரிப்பு. புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல். வக்ஃப் மசோதா மீதான கூட்டுக்குழு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்காத செங்கோட்டையன் கட்சிக்காக தியாகம் செய்த தம்மை சோதித்து பார்க்க வேண்டாம் என ஆவேசம். வணக்கம். பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு மோடி அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று சந்தித்து பேசுகிறார். 2 நாள் பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து தகவல் தொழில்நுட்பம், சிவில், அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் 2ஆம் நாளான நேற்று பிரான்சின் மாசே நகருக்கு சென்ற பிரதமர் அங்குள்ள மசார்கஸ் போர் நினைவிடத்தில் உள்ள இந்திய வீரர்களின் கல்லறைகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களின் கல்லறைகள் இந்த நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் காமன்வெல்த் நாடுகளின் படையில் இருந்த இந்திய வீரர்களின் நினைவிடங்களும் மசார்கஸில் அமைக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து மாசே நகரில் இந்தியாவின் புதிய தூதரகத்தை இருவரும் கூட்டாக திறந்து வைத்தனர். இதையடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் இருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்ற திரு மோடியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் விமான நிலையத்துக்கே சென்று வழி அனுப்பி வைத்தார். அமெரிக்கா சென்றிருக்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், வரி, விசா, சட்டவிரோத குடியேற்றம் குறித்த விவகாரங்கள் குறித்து பிரதமர் திரு மோடி விரிவாக பேசுவார் என தெரிகிறது. ஆயுத கொள்முதல் உள்ளிட்ட பாதுகாப்பு சம்பந்தமான பேச்சுக்களும் மோடி டிரம்ப் சந்திப்பில் இடம்பெறும் என கூறப்படுகிறது. அதிபர் டிரம்புடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவன தலைவர்களை சந்திக்கும் பிரதமர் அமெரிக்க வாழ் இந்தியர்களையும் சந்தித்து பேச உள்ளார். அதிபர் டிரம்பின் அதிரடி உத்தரவுகள் உலக நாடுகளில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமரின் அமெரிக்க பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் உண்மையிலேயே நண்பர்கள்தானா என காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி இருந்திருந்தால் இந்தியர்கள் மோசமான வகையில் திருப்பி அனுப்பப்பட்டது குறித்து நாட்டின் கவலையை திரு மோடி டிரம்பிடம் பதிவு செய்திருக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணி வாக்கு சதவிகிதம் 5% அதிகரித்திருப்பதாகவும் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் 3% குறைந்திருப்பதாக இந்தியா டுடே கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தேதியில் மக்களின் மனநிலை குறித்து சி ஓட்டர் அமைப்புடன் இணைந்து இந்தியா டுடே மேற்கொண்ட கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி இந்த மாத தொடக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கணிப்புப்படி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு 52% வாக்குகள் கிடைக்கும். அதே சமயம் அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் 23% இருந்து 3% குறைந்து 20% சரிந்துள்ளது. தமிழகத்தில் தாமரை மலராது என்றும் கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மக்களவை தேர்தல் இப்போது நடந்தால் தேசிய அளவில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 343 மக்களவை தொகுதிகளில் வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 188 இடங்களே கிடைக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. நண்பர் அதானிக்காக நாட்டின் பாதுகாப்பு விதிகளை பிரதமர் திரு மோடி தளர்த்தி இருப்பது அம்பலத்திற்கு வந்துள்ளது. பிரதமர் திரு மோடியின் நண்பரும் உலக பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானி குஜராத் மாநிலம் கவுதா என்ற இடத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவை உருவாக்கி வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் திரு மோடியே அதற்கான அடிக்கல்லையும் நாட்டினார். நாட்டிலேயே சூரிய கதிர்வீச்சு அதிகம் உள்ள 2வது இடமாக உள்ளதாலும் உப்புமண் கொண்ட பாலைவனமாக உள்ளதாலும் 445 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்கப்படுகிறது. முழு செயல்பாட்டுக்கு வந்தால் 30 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் இதன் மூலம் ஒட்டுமொத்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கோ பெல்ஜியம் நாட்டுக்கோ மின்சாரம் வழங்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் அண்மையில் இந்த சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்காவுக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் அதானி குழுமம் தவறான தரவுகளை வழங்கியதாக குற்றம் சாட்டி நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது பேசு பொருளாகியது. சூரிய மின்சக்தி விநியோகம் தொடர்பாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் அதானியின் நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்காக பாகிஸ்தானுடனான எல்லை பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசம் செய்திருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது.
எல்லை பாதுகாப்பு விதிகளின்படி பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் வரையும் எந்தவித கட்டுமானத்திற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஆனால் குஜராத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக அரசு மூலம் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் வரை சூரிய மின் தகடுகள், காற்றாலைகளை அமைக்கும் வகையில் கடந்த 2023 மே 8ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் எல்லையில் பீரங்கிகள் ரோந்து செல்வதற்கும் எல்லையை கண்காணிப்பதற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் அச்சம் தெரிவித்தது கண்டுகொள்ளப்படவில்லை. அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பங்குச்சந்தை மோசடி, ஹிண்டன்பர்க் அறிக்கை, நியூயார்க் நீதிமன்ற பிடிவாரண்ட் என அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகும் அதானிக்காக நாட்டின் பாதுகாப்பை மத்திய பாஜக அரசு அடகு வைத்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. கடந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. தற்போதைய டிஜிட்டல் காலத்திற்கு ஏற்றபடி அந்த சட்டத்தில் எண்ணற்ற திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதையடுத்து இந்த மசோதா நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என கடந்த 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலின் போது அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். புதிதாக அறிமுகமாக இருக்கும் சட்ட மசோதாவுக்கு பிரதமர் திரு மோடி தலைமையிலான அமைச்சரவை கடந்த 7ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. புதிய வருமான வரி மசோதாவில் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கலில் தற்போது பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு ஆண்டு என்பது வரி ஆண்டு எனவும் முந்தைய ஆண்டு என்பது நிதி ஆண்டு என்றும் மாற்றப்பட்டுள்ளது. புதிய மசோதா 536 பிரிவுகள், 622 பக்கங்கள் மற்றும் 23 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இந்நிலையில் புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. உடனடியாக இந்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வக்ஃப் திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழுவின் அறிக்கை இன்று மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்கும் தம்மை சோதித்து பார்க்க வேண்டாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மை காலமாக அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் உள்ள அவர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நல்லகவுண்டன்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பேசிய திரு செங்கோட்டையன், தாம் செல்கின்ற பாதை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வகுத்த பாதை என்றும் அவர்கள்தான் தனக்கு வழிகாட்டிகள் எனவும் கூறினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசிய அவர் தனது முழு உரையிலும் எடப்பாடி திரு பழனிசாமி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழி. அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசி இருக்க இயலாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை உருவாக்குவோம் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்த திரு செங்கோட்டையன் எத்தனையோ வாய்ப்புகள் தமக்கு வந்தும் பெருந்தன்மையுடன் விட்டுக் கொடுத்ததாக கூறினார். இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் தன்னை சோதிக்க வேண்டாம் என்றும் அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். கூட்டத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளின் பெயரையும் விடுபடாமல் 10 நிமிடங்கள் மேடையில் வாசித்த திரு செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை உச்சரிக்கவில்லை. அதேபோல் வழக்கமாக கோபியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் எடப்பாடியின் படத்தை விட திரு செங்கோட்டையன் படம் பேனர்களில் சிறியதாகவே இருக்கும். ஆனால் நேற்றைய நிகழ்ச்சியில் மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் இருவரது படமும் ஒரே அளவில் இருந்தது கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 79 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. நீதிமன்றத்தால் மீனவர்களை விடுதலை செய்யும் போது பல கோடி ரூபாய் அபராதம் விதிப்பது வேதனை அளிப்பதாக ராமேஸ்வரம் மீனவ கிராமத்தினர் கண்ணீர் மல்க கூறினர். மடியை எடுப்போம்னு பிள்ளை போயிருந்துருக்கு. இப்படி பிடிச்சி இலங்கை அரவு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அடிக்கடி மகனுக்கு நம்ம இழப்பு இருமலுமா வருமா, ரொம்ப இருமல் பாட்டு வாட்டு அந்த மகனை நாங்கள் தவிச்சு நிற்கிற அந்த மகனை நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியலப்பா. எங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது. இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த படகுகள் பாதுகாப்பின்றி சேதமடைந்துள்ளதாக கூறும் மீனவர்கள் படகுகளை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவது கவலை அளிப்பதாக கூறினர். சிறையில் வாடும் அனைவரையும் உடனடியாக மீட்டுத் தருமாறு கோரிக்கை வைத்தனர். அடித்து பிள்ளைய அடித்து போட்டை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. எங்களுக்கு காலையில் தகவல் தெரியும். அப்போ என் போட்டையும் ஆட்களையும் விடுவிச்சா போதும்.
என் பிள்ளை இங்கே ரொம்ப கஷ்டப்படுது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை மீட்டு மீனவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மீனவர் சங்க நிர்வாகிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். வாழ்வாதாரம் இன்றி பலர் மாற்று வேலை தேடிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பூண்டு விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் பூண்டுக்கு மருத்துவ குணம் நிறைந்திருப்பதால் அதிக விலைக்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் ஆண்டில் 2 பருவங்களில் மட்டுமே பூண்டு பயிரிட்டு வந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஆண்டு முழுவதும் பயிரிட்டு வருகின்றனர். தரத்தின் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பூண்டு கிலோ 250 ரூபாய்க்கும் கீழ் குறையாமல் விற்பனையானது. 3 மாதங்களுக்கு முன்பு வரலாறு காணாத அளவிற்கு விலை உயர்ந்து 1 கிலோ 600 ரூபாயை தொட்டது. கடந்த வாரத்தில் 1 கிலோ 60 - 80 ரூபாய் வரை சரிய தொடங்கியுள்ளது. 500 ரூபாய்க்குள்ள வரைக்கும் விதை பூண்டுகள் விதைக்கு வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் 40 - 70 ரூபா வரைக்கும் தான் விலை போயிருக்கு. இப்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பூண்டு விளைவிச்சு எடுத்து விற்கிற அளவுக்கு பயங்கரமான இழப்பு ஏற்படும். குறைந்த விலைக்கு பூண்டு விற்பனையானால் முதலீடு செய்துள்ள பணத்தில் 30% கூட திரும்ப பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக உள்ள பூண்டுகளை விளை நிலத்திலேயே விட்டுள்ளதாக தெரிவித்தனர். பூண்டு விலை கடும் வீழ்ச்சி அடைந்திருப்பது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த பின்னணி பாடகியும் தனது மகளுமான பவதாரிணியின் பெயரில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் மட்டுமே கொண்ட இசைக்குழுவை தொடங்கப் போவதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரிணி உடல்நலக்குறைவால் கடந்த ஆண்டு மறைந்தார். இந்நிலையில் அவரது மகளின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மியூசிக் அகாடமியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பவதாரிணி பாடிய திரை இசை பாடல்களை பின்னணி இசைக்கலைஞர்கள் பாடி நினைவஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இளையராஜா இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து பவதாரிணி பாடிய பாடல்களை பாடினார். தொடர்ந்து பேசிய அவர், பெண்களை மட்டுமே கொண்ட இசைக்குழுவை உருவாக்க வேண்டும் என்பது தனது மகள் பவதாரிணியின் விருப்பம் என்று தெரிவித்த அவர், பவாவின் பெயரால் 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அடங்கிய இசைக்குழுவை தொடங்கப் போவதாக தெரிவித்துள்ளார். 15 வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன். உலகில் எந்த பகுதியில் உள்ள சிறுமிகளும் இந்த இசைக்குழுவில் சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். குரல் தேர்வு நடைபெறும் இடம், தொடர்பு கொள்ளும் முகவரி குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் கங்கை அமரன், கார்த்திக் ராஜா, திரைப்பட இயக்குனர் வெங்கட் பிரபு, கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு பனிமூட்டம் நிலவ வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் காலை வேளையில் பனியும் பகலில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து வருகிறது. அதிகபட்சமாக நேற்று கரூர் பரமத்தியில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் வெப்பம் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதனிடையே இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று கூறியுள்ள சென்னை வானிலை மையம், பெரும்பாலான இடங்களில் காலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவும் என்று கணித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 தினங்கள் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பிரான்ஸ் பயணத்தை தொடர்ந்து அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று சந்தித்து பேசுகிறார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாக்கு சதவிகிதம் 5 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக இந்தியா டுடே கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் இருக்கும் தம்மை சோதித்து பார்க்க வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.